அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிக்கிறது எப்படி அப்படின்றது தாங்க. நம்மள பல பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கோங்க. ரிலாக்ஸ்டாக ஒரு பரபரப்பு இல்லாமல் அமைதியாக வேலை செய்யணுன்ட்டு எல்லாருக்குமே ஆசை தான். அதுக்கு காலையிலேயே எந்திரிக்கணும். ஆனால் காலையில் எந்திரிக்கிறது ஒரு நாள் நல்லாயிருக்கும், 2 நாள் நல்லாயிருக்கும். தொடர்ந்து அப்படின்னும்போது ஒரு மாதிரியாக கடுப்பாக இருக்கும். நம்மளுக்கு எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது. அப்போ தான் நல்லா தூக்கமாகவும் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி உடச்சிட்டு நம்ம எந்திரிக்கிறது, நம்ம வேலையை பார்க்குறது. நான் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேங்க. எந்திரிச்சு என் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன். அதுக்காக வேண்டியே நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். அப்படி இல்லை, அவருக்கு சமையல் பண்ணி கொடுக்குற வேலை இல்லை அப்படின்னா நான் லீவ் டைமில் அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் எந்திரிச்சிடுவேங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நானே தூங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே பார்த்திங்கன்னா தூக்கம் வராதுங்க. ஏன்னா நம்ம உடம்பு பழகி போச்சு. அதுக்கு மேலே நம்மளுக்கு தூக்கம் வராது. சரி, இதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சமையலுக்காக அப்படின்றதுனால முதல்ல அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவுண்டர் டாப், அதாவது கிச்சன் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அப்போ இருந்தால் தாங்க நம்ம மைண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்மளை சமைக்கணும், காலையில் எந்திரி அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா டப்பா, உப்பு டப்பா, எண்ணெய் டப்பா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிற ஐட்டம் ஏதாச்சும் ஒன்று தீர்ந்து போயிருக்கும். அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். காலையில் அன்றைக்கின்னு பார்த்தி நம்ம லேட்டாக எந்திரிச்சுப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று காலியாக இருந்திருக்கிறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கடுப்பாகுங்க நம்மளுக்கு. அதை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ஃபில் பண்ணி போடணுமா அப்படின்னும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அடுப்பில் வேறு எண்ணெய் கொதிச்சிட்ருக்கோம். அப்புறமேட்டு மசாலா தீஞ்சு போயிடும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும், கடுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி அலைச்சலாகிடுங்க, பரபரப்பாகிடும். ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக வேலை பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏதாச்சும் ஒன்று காலியாக இருக்கா அப்படின்றத முன்னாடி நாளே செக் பண்ணிக்கோங்க. அது பகல் டைமாக இருக்கலாம், இல்லை நைட் டைமில். காலையில் எந்திரிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே செக் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயமும் ஜீரகமும் காலியாக இருந்தது, அதையும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமேட்டு கல்லுப்பு, தூளுப்பு 2 ஜாடியையும் பார்த்திங்கன்னா காலையில் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். காலியாக இருந்தது, வாஷ் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. அப்போ நம்மளுக்கு காலையில் பார்த்திங்கன்னா நல்ல ரிலாக்ஸ்டாக வேலை செய்யலாம். ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்னும் போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கு. ஏதாச்சும் ஒன்று தீர்ந்து போயிருக்கு அப்படின்னாலே கடுப்பாயிடுங்க. இதெல்லாம் நம்ம நைட்டே இல்லை முன்னாடி நாளே பண்ணி வச்சிடும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு அது தெரிஞ்சிடுதில்ல நம்ம மைண்டுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அது தானாகவே நம்மளுக்கு அந்த டைமில் அலாரம் அடிக்கும்போது எந்திரி, எந்த வேலையும் இல்லை, நீ போயிட்டு சமைக்கணும், அது மட்டும்தான், எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்கோங்க. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறமேட்டு மசாலா பொருள்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரமாக பார்த்திங்கன்னா நைட்டே விளக்கி வச்சுடுங்க. ஒரு அழுக்கான பாத்திரம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுக்கு காலையில் தேவையாக இருக்கும். இட்லி பாத்திரமாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கரண்டியாக இருக்கலாம், இல்லை மாவு கலக்கிறதுக்கு ஒரு கிண்ணமாக இருக்கலாம், சாப்பாட்டு பாத்திரமாக இருக்கலாம், குழம்பு பாத்திரமாக இருக்கலாம், இல்லை தாளிப்பு கரண்டியாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒன்று அதுதாங்க நம்மளுக்கு தேவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கும். ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக ஆகிடும், கை உடஞ்ச மாதிரி. ஐயோ, இப்போ இது டக்குன்னு வேலை முடிக்கணுமே, 5 நிமிஷம் தானே இருக்குது, 10 நிமிஷம் தானே இருக்குது, தாளிக்கணுமே அப்படின்ட்டு நம்மளுக்கு கடுப்பாகும். ஒரு மாதிரியாக பரபரப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் ஆகிற வேலையும் அரை மணி நேரம் இழுத்துடும். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று கொட்டிடுவோம், ஏதாச்சும் ஒன்று ஊற்றிடுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னா பாத்திரம் எதுவுமே அழுக்காக இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம அப்படியே எடுத்து சமைக்கிறது அந்த மாதிரி இருக்கணும். அதை வாஷ் பண்ணி அந்த மசாலா டப்பாவை ஃபில் பண்ணி கவுண்டர் டாப்பை அப்போ தான் க்ளீன் பண்ணி அதெல்லாம் ஒதுக்கி வச்சு சமைக்கணும். அப்படின்னா அது நீங்கள் அலாரம் அடிக்கும்போதே அது தாங்க நம்ம மைண்டில் போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டு அதை பார்த்துட்டு தானே படுக்க போவோம். நம்ம கவுண்டர் டாப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிட்டுருக்கோம். அப்போ பார்த்து ஒரு 4 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது ஐயோ
ஐயோ கவுண்டர் டாப்பில் அது அப்படி இருக்கே, இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு நம்மளுக்கு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். ஐயோ அப்படி இருக்கே, இப்போ போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்கணுன்னா எப்படியும் லேட் ஆகிடும், அதுக்கு பேசாமல் தூங்கிடலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நிறைய தோணி இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக நீட் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கும்போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும்போதும் தானாகவே பார்த்திங்கன்னா நம்ம மைண்டும் மனசும் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, நீ எந்திரிச்சு சமைக்கணும், அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும், போ போ அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுக்கோங்க. நம்ம மனசும் சரி மைண்டும் சரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவே பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்கும்போது நம்மளுக்கு தானாக எழும்புறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? நம்ம மைண்டையும் மனசையும் நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அலாரம் அடிக்கும்போது நம்ம ஈஸியாக எந்திரிப்போம். ஏன்னா நம்மளுடைய உள்ளுணர்வு தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு எந்திரிக்கணுமா வேணாமா தூங்கணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம மனசு மைண்டு தானே காரணம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பாத்திரம், மசாலா டப்பா, அப்புறம் எல்லாமே கவுண்டர் டாப் எல்லாமே நீட் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டோம். இது மட்டும் பண்ணால் போதுமா? சமையலுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணணுன்னா 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் வந்து சமைக்கணுன்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் முன்னாடியே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் காலையில் சமைக்க போகிறீங்கன்னா நைட்டு தான் வாங்கிட்டு வரணும், அந்த வேலையே வச்சுக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வாரத்தில் ஒரு 2 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி முன்னாடி நாளே என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்ன சமைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு வந்து என்ன காலையில் சமைக்க போகிறேன் அப்படின்னா கோஸு, கேரட், பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பொரியல் பண்ணிவிட்டு தக்காளி ரசம் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன். 3 பழமான தக்காளியும் கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு நான் அரைச்சிப்பேங்க ரசத்தில். பூண்டுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் உரிக்கணும் அப்படின்னா செம்ம கடுப்பாக இருக்குங்க. அதனால் எப்போவுமே பூண்டை வந்து ஒரு குட்டி பாக்ஸில் உரித்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைங்க. நம்மளுக்கு தேவையானப்போ ஒரு 4 நாள் எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நானும் அந்த மாதிரி தாங்க இப்போ ரசத்துக்கு வந்து பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வச்சுக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில். தேவைப்பட்டால் நீங்கள் மிளகு, ஜீரகமும் இப்போவே போட்டு வச்சுக்கலாம், அப்படியே எடுத்து அரைச்சிக்கலாம். நான் காலையில் அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதோட மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சமையலுக்கானது எல்லாமே பண்ணி வச்சுட்டாலுமே அது 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. சமையலுக்கு எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளையும் நம்ம உடம்பையும் மனசையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் 100% நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு அலுப்பே இல்லாமல் படப்படப்பே இல்லாமல் ஒரு கடுப்பே இல்லாமல் சமைக்க முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காலையில் இல்லை மதியம் இல்லை வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஆக மொத்தத்தில் பகல் நேரத்தில் ஒரு 15லேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் வாக்கிங் போங்க. அதே மாதிரி நைட் டைமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 20 நிமிஷம் வந்து வாக்கிங் போங்க. அப்போது உங்கள் உடம்பு வந்து செம்ம டயர்டாக இருக்குங்க. படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். படுத்த உடனே தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 9லேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கிடணுங்க. அதை விட லேட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா நம்ம லேட் பண்ண நம்மளுக்கு வந்து காலையில் எந்திரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா முடியவே முடியாது. ஸோ சீக்கிரமாக எந்திரிக்கணுன்னா சீக்கிரமாக தூங்க போகணுங்க. அதுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக சாப்பிடணும். ஒரு 6:30லேருந்து 7:30க்குள்ளே இல்லை 8க்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க. இல்லை ஹஸ்பண்ட் வருவாங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ நமக்கானது அப்படின்றத நம்ம சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணுங்க. மற்றவங்கள அதிலெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக